காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பாகியம் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த நேரம் சரவணன் பார்த்துடுறாரு. சரவணன் பார்த்துட்டு என்ன மயில் நீ அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பேன் தானே அப்படின்போது, இல்லை மாமா பரவாயில்ல அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ பாகியம் கிளம்பிடுறாங்க. அண்ட் சரவணனோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, என்ன மயில் ஆதார் கார்டு கிடைச்சிருச்சா அப்படின் போது தங்கமயில் வந்துட்டு, என்ன மாமா வந்ததுமே இதை தான் கேட்பீங்களா, போங்க மாமா போய் வேலையை பாருங்க குளிங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அடுத்த சீரியல் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மயில் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஆதார் கார்டு என்ன ஆயிருக்கும், செந்தில் தம்பி எதுவும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எதுவும் பார்த்துருப்பாங்களா, இல்லை பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம போயிட்டு கேஷுவலாக தம்பி கார்டை கொடுங்கன்னு கேட்டால் அவர் கொடுத்துருவாரு, நம்ம எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வரல, இன்னும் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரூமில். ஸோ செந்திலும் கடையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹாலில். ஸோ இவங்க அப்படியே வர்றாங்க, நல்லவங்க மாதிரி வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி செந்திலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை மீனா பார்த்துட்டு, என்னது ஒரு நாள் இப்படி தண்ணி எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாரும் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த பர்ஸை வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் நம்ம கதிர் கேட்குறாரு, என்னென்ன பர்ஸ் ரொம்ப கனமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லடா பில்லு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செந்தில் அவரோட பர்ஸை தூக்கி டேபிளில் வைக்கிறாரு. ஸோ இதை அப்படியே நம்ம திருட்டு மயில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆஹா பர்ஸு இதுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தம்பிங்க 3 பேர் ஏதோ வீடியோ பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம மயிலோட கண்ணு ஃபுல்லாக பர்ஸ் மேலே தான் இருக்குது. பர்ஸை எடுக்கலாமா, அந்த திருடு அப்படியே போவாலே அந்த மாதிரி பர்ஸை எடுக்கலாமான்னு அவங்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பாண்டியன் வந்துடுறாரு. ஸோ பாண்டியன் வந்ததுக்கப்புறம் மயில்கிட்ட எப்போதும் போல் உங்கள் அப்பா அம்மா வந்தாங்களா அப்படிலாம் பேசிட்டு அடுத்ததாக அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு நம்மளோட அரசுக்கிட்ட. அந்த 1000 ரூபா அன்றைக்கி மிஸ் ஆச்சு, அதை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சா அப்படின் போது, இல்லைப்பா அன்றைக்கி நம்ம அதை கணக்கு பார்க்கும்போது 1000 மிஸ் ஆகுதாப்பா செஞ்சிச்சு அப்படின்றாங்க. அண்ட் பாண்டியன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, ஆமாம் இன்னைக்கு என்னோட அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா காணாமல் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ 10,000த்துக்கும் இந்த 1000த்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கதிரை தான் கேட்குறாரு. உனக்கு தெரியுமா, நீ ஏதாவது எடுத்தியா, எடுத்திருந்தா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ மீனா கேட்குறாங்க, என்ன மாமா காசு காணாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் கதிரை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு போது இவர் சொல்கிறார், இங்கே பாருமா அன்னைக்கு அந்த 1000 ரூபா காணாமல் போச்சு இல்லைம்மா, அதே நாளாக அந்த 10,000 ரூபாயும் காணாமல் போயிருக்கு, அன்னைக்கு தான் இவன் கடைக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல ராஜிக்கு கோவம் வருது, என்ன மாமா நீங்கள் எதுக்குனாலும் கதிரை தான் கேட்பீங்க, காசு காணா போனால் கதிர் தான் காரணம்னு எப்படி நீங்கள் சொல்லலாம், இப்போ வந்து முதல்லையாவது அவர் சும்மா இருந்தார், இப்போ எத்தனையோ வேலை செய்கிறாரு, அவர் கையிலே அவ்வளோ காசு இருக்கும்போது அவர் எதுக்கு எடுக்க போறாரு, நீங்கள் எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க அவரை அப்படின்ற மாதிரி ராஜ் இந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஸோ செந்தில் சொல்கிறாரு, ஆஹா அப்பா கேட்குற பணம் எதுன்னு தெரியுதா, இதுக்காக போய் ராஜி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, உனக்கு நாளைக்கு நீ தான் எடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் சரவணனுக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ சரவணன் சொல்கிறாரு, அப்பா விடுங்கப்பா, நீங்கள் நாளைக்கு போய் பேங்க்ல கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிட போகிறாங்க அப்படின்றாங்க. பழனி எல்லாம் யோசிக்கிறாரு, ஐயோ பஞ்சாயத்தே ஒன்னால தான்டா வந்துச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட பாண்டியனும் சொல்கிறார், சரி நாளைக்கு போய் நான் கணக்கு பார்ப்பல, பேங்க்லேயே கேட்டுக்கிறேன், எங்கே போச்சுன்னு தெரியட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜ் அப்படியே ரூமில் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் கதிர் பாட்டுக்கு ரொம்ப கூலாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படி நீ கூலாக ஃபோன் பார்த்துட்டு இருக்க, உனக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தமும் இல்லை, காசு நீ எடுத்தியா, நீ காசை எடுக்கலன்னா நீயே சும்மா இருக்க, நீ பேச வேண்டியது தானே, உங்கள் அப்பா என்னமோ ஒன்று திருட மாதிரி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னமோ ஸ்கூல் பையன் மாதிரி அமைதியாக நின்றுட்டு இருக்க, மற்ற இடத்துலலாம் எவ்வளோ வீரப்பாக பேசுகிற, உங்கள் அப்பா ஒரு விஷயம் கேட்குறாங்க உங்களை தப்பே இல்லைன்னு போது நீயா அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க, உனக்கு பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ராஜி கோவப்படுறாங்க. ஸோ இதில் கதிர் கேட்குறாரு, உனக்கு என்ன உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி பேசணும் நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம், உனக்கு சம்மந்தம் இல்லாதல்ல நீ ஏன் தலையிடுற, நீ இப்படி நைன்னு பேசுறதுக்கு உன்னை விட எங்கள் அப்பாவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வச்சுட்டு போயிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மயிலும் கிச்சனில் ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படி வெளியே வராங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு டேபிளில் பர்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம செந்திலோட பர்ஸ். அடடா கடவுளே பர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பர்ஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக செந்தில் வந்துடுறாரு, அன்னி பர்ஸ் இங்கே தான் இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. அப்போ உடனே இவங்க சரின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு இருக்காங்க. தம்பி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம மீனாவும் வந்துடுறாங்க. மீனாவை பார்த்தது வளர ஆரம்பிச்சிட்டாங்க தங்கமயில. தம்பி வாழைப்பழம் எதுவும் வேணுமா அப்படின் போது, வேணாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது நம்ம செந்திலுக்கு. ஸோ ஃபோன் பேசிக்கிட்டே அவர் நடந்துட்டு இருக்காரு. பர்ஸ்லேருந்து ஒரு பில் எடுத்து ஏதோ கஸ்டமர் கேட்குறாங்க போல இருக்கு, அந்த அமௌண்ட்டும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி அவர் பின்னாடியே நடந்துட்டு இருக்காங்க. இவர் ஃபோன் பேசுகிற ஆர்வத்தில் என்ன பண்ணாருன்னா, பர்ஸை எடுத்து அந்த பில்லை பார்த்துட்டு மறுபடியும் அந்த பர்ஸை தூக்கி டேபிளில் வச்சிடறாரு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இந்த தங்கமயில், ஆமாம் செந்தில் ஃபோனில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கான், நம்ம பர்ஸை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலான்னு போகிறாங்க. பின்னாடி அங்கே நம்ம மீனாவும் அதை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம தங்கமயில் எடுக்கிற நேரம் கரெக்டாக நம்ம செந்தில் திரும்பிடுறாரு. திரும்பினதுமே அவர் பயந்துடுறாரு, ஆமா என்ன பேய் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒரு லுக் விடுறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பின்னாடியே மீனா வராங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. தங்கமயில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பட் மீனா யோசிக்கிறாங்க, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சு
முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப திருட்டுத்தனமாக அசிங்கப்படுறதே நம்மளோட மயிலுக்கு வேலையாக போச்சு. ஒவ்வொரு தடையும் அந்த பர்ஸை எடுக்கிறதும் மாட்டுறதும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த திருடி மயிலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பாவம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.